நல்லா இருக்கேன். வணக்கம். போதும் வணக்கம். போதும். வணக்கத்தை தான் கொடுக்கணும், வேற எதையும் கொடுக்க தேவையில்ல. பாவம் இங்க பாரு, கையை இறுக்கி போட்டு காலை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சுருட்டி உட்காந்துருக்க பேச்சாம. ஆமா மச்சான், தெரியுதா இல்லையா? தெரியலையா? உள்ளுக்குள்ள போய் உட்காந்துருக்குற. மழை எதுவும் பெய்யுதா? சரி பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீ அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கீங்க, எங்கிட்ட திரும்புக. ஒன்னதான் மச்சான், பாதி பல்ல காணா. கொட்டி போச்சோ? அப்படி உட்காரு. நீ இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்குற. தம்பியில் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களே? நீங்கள் நல்லா தானே, நாங்கள் நல்லா இருக்க முடியும். மச்சான் நீ அடுத்ததை பார்த்து சொட்டிட்டு உட்காராத, நீ ஒழுங்கா உட்காரு. உள்ளுக்குள்ள குஞ்செல்லாம் தெரியுது. நீ என்ன சீரங்க மாதிரி படுத்துருக்க? எது தெரியுமா இல்லை? யாராச்சும் இன்னைக்கு படுத்தீங்க உள்ள காலை வச்சு குஞ்ச கழிக்க விட்டு அப்படியே உட்காரணும். ஆமா சரி, வந்த பார்த்து மட்டுமா போயிட்டே இருக்கலாம். நீ என்னடா அப்பப்ப இறங்கிக்கிற கீழே? கால் வலிக்குதுப்பா. கால் வலிக்குதா? இந்த வயசுலயே உனக்கு கால் வலிச்சு இன்னும் நீ பொண்டாட்டி கட்டி புள்ள பத்து கிழிஞ்சு போயிரும், கிளுப்பா இருக்கும். அதனால வந்த பார்த்து மட்டுமா போயிட்டே இருக்கலாம். Everybody
அப்பா அப்பா மழை பெஞ்சு கொஞ்சம் மாட்டம் இருக்கிறா முடிஞ்சிச்சு மழை பெஞ்சு இப்பெல்லாம் பக்கம்ல இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்படியா? சத்தியமே என்னால முடியலையா? டெய்லியும் போட்டதே. அப்படியா? நீ ஒரு ஆள் வந்தாதான்டா ராஜு. அப்படி இருக்குது எனக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா சரிக்கா. அதனால என்ன சில சொல்றக்கண்ணு இன்னமா அப்புறம் சரி போடுங்க பாத்துக்கலாம். என்னடா இந்த வயசுல இன்னும்மான்னு கேக்குற? அப்புறம் நம்மலாம் விடிய அடைச்சாங்க. அதுக்காக சொல்லல, இப்படி மூச்சு வாங்குறீங்களே. யாரா மூச்சு வாங்குறது? நீங்க தானே. நீங்க உட்காந்துருக்க உனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குற. எனக்கு என்ன மூச்சு? எனக்கு மூச்சு ஒண்ணு வாங்கலையே. அந்த அண்ணன் வந்திருக்காரு. இங்கு சிறந்த முறையில் டான்சராக நடிக்கும் புஷ்பலதா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆம்பளைகளுக்கெல்லாம் பொத்தி விட்டீங்களா இல்லையா? போத்தி விட்டீங்களா இல்லையா? விடுமானே மரியாதை கொடுப்பீங்களா? காலையில குடும்ப சண்டை எழுத்துருவ போல. அவர் தான் என் வீட்டுக்கார். பேசாம இருங்க. அப்படியா? சரி போத்தி விடுங்கப்பா. கை தட்டலாம்ல எல்லாரும். வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா 3 மாசத்துக்கு முன்னாலே தேதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு பொன்னடை அணிவித்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இளைஞர் நபர் சார்பாகவும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பல என்னமோ தம்பி இன்னைக்கு டீ குடிக்கிறாரா ஆச்சரியமா இருக்கு. அதனால அப்புறம் எல்லாத்தையும் கேட்கதான் செய்வேன். நேரம் அதையும் அவுத்துட்டு அப்புறம் ஏன் சும்மா இருக்கிற நீனு? ஆமா ஆமா நல்ல மனுஷன். கடையில போய் ஒரு கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா முடிஞ்சு வேலை. பொறையறதுமா? அதனால இன்னும் சிலிச்சிருக்கிற போட்டுறோமா? மச்சான் ஒழுங்கா உட்காரு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் தெரியுது. அட அந்த சட்டை அந்த பின்னாடி வெள்ளை சட்டையை கூப்பிடு மச்சான். நீ தலைய அப்படி உட்காரு. ஆமா இப்படித்தான் பெருசா தொங்குச்சுன்னா நான் என்னதே பண்றது? போக்கஸ் லைட்டுக்கு அதுக்கு எனக்கு பயமா இருக்குதா இல்லையா? ஆமா தம்பியா இருக்கா? டீ குடிச்சுக்கிறேன். இருக்கா? என் டிக்கெட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கா இல்ல கூட இருக்கா? எப்படி நான் சொன்னதானே எனக்கு தெரியும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படி இருக்கணும். அப்படியே டீ நல்லா இருக்கும்னு அர்த்தம். போயிடுமா? இந்த பால ஒப்புதாடா ஏறி நல்ல உழுப்பட்டுமா பழத்தை நல்ல பறி கேட்டுமா? மைச்சட்டு அருமையான மைச்சட்டு அருமையா போட்டிருக்கீங்க. இந்த விசில் வர்றது மட்டும் கம்மி பண்ணுங்க. ஆமா உண்மையிலுமே அருமையான மைச்சட்டு. பேர் என்ன பேரு? புரியல. ராமர் ஆடியோஸ் அருமையான ஆடியோஸ். உண்மையிலுமே இந்த பக்கத்து வந்து மைக் செட்டு நல்லா இருக்கு போட மாட்டாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், தொழிலானையாக சொல்கிறேன், உண்மையிலுமே நல்லா அருமையாக போட்டிருக்கீங்க. தொழில் அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம் அதனால் மைச்செடுக்கிற மச்சனுக்கு முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்? சொல்லுங்க. மைச்செடுக்கிற நன்றி சொல்லணும். அதனால சிரிச்ச மச்சான் அங்கே உள்ள கருத்து மச்சான் சிரிச்ச முகமாக இருக்குங்க. மைக் செட்டு ஆப்ரேட்டர் பண்ணுறது பெருசே கிடையாது. நீங்கள் உட்காந்துருக்கிறதா எங்களுக்கு பெருசே. சரிங்களா? சிரிச்ச முகம் எந்திரிச்சு மேலே உட்காருங்க பார்ப்போம். அட எந்திரிச்சு உட்காருப்பா. ஆமாம் ரொம்ப ரொம்ப வைக்கப்படுறேன். நீ விடிகிற வரைக்கும் நான் தான் புருஷன் நீ தான் பொண்டாட்டி. இப்போதான்ப்பா சிரிப்பே வருது. ஆமாம் அருமையாக ஆழியோஸ் பண்ணியிருக்காங்களே. உனக்கு நல்லா பண்ணியிருக்காரா? பண்ணா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா சூப்பராக இருக்கு. தம்பி உங்களுக்குலாம் நல்லா இருக்கா? தம்பி நல்லா இருக்கா? அப்புறம் ரெண்டாவது யூடியூப் எடுக்கும் அருமை பேருங்க மேடை ரசிகன் யூடியூப் சேனல் அருமையை அண்ணன் அவருக்கு மனமார நன்றியை தெரிகிறேன். நன்றி 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 நன்றி.
என்னமாச்சு? என்ன இது? இல்ல உடனே ஆஃப் பண்ணிட்டீங்க. இல்ல என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? தம்பி ட்ரெய்லர்ட்ட போனேன். சரி. அளவும் கொடுத்தேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு அளவே எடுக்க முடியாது, சரி முடிஞ்ச அளவு தைச்சிருக்கேன் அப்படின்னாரு. சரி சரின்ட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? அதனால ரொம்ப பிடிப்பா இருக்கு. என்ன பண்ணுவோங்கிற? கிழிச்சிருட்டா பாதி கிழிச்சு ஏற்கனவே பொழப்பு கிழிச்ச பொழப்பாதான் இருக்குது. அப்படியா? மதுரச்சிலா முடிச்சாச்சு. எப்படி நீங்க யாரங்க போட்டு கூடி வந்திருக்கீங்க? நீங்க யாரோ கட்டி இலகறான். கட்டி இலகறா? கட்டி அதனடா. இல்லல குட்டி இலகற. குட்டி இலகற. உங்களுக்கே பேர் மறந்து போச்சா? ஆமா என்ன பண்றது? அவனுக்கு எனக்கு சண்டை ஏற்கனவே. ஆமாங்க. சண்டையா? சண்டைங்க. சரிங்க. ஏதோ அனசுச்சுக்க கோச்சுக்காம. நான் வந்தா அவன் வரமாட்டேன். நான் வந்து அவர் வந்தா நான் வரமாட்டேன். சரி. ஆமா பெரிய இம்சையை போட்டு கூட்டி வந்திருக்கீங்க. சரி நீங்க திருப்பிக்கங்க. என்னத்த? நீங்க திருப்பி பேசிக்கங்க. நான் குண்டிய பத்தி பேசுவோமா? முகத்தையா? ஆமா. சரி வரட்டும் இன்னைக்கு. வரட்டும் நானும் அவனும் பார்க்கணும் இல்லையா? ஆமா. இந்த மேடையில நானும் அவனும் பார்க்கணும். சரி. வரட்டும் கட்டி அழகறா இல்ல குட்டி அழகறா? உன்னவே மண்டே போக்கணும் இல்ல நான் முழுங்கிரு. இல்ல பொடைய அக்கணும் சொல்றீங்க. சரிங்க. தொண்டைய உடைக்கிற ஆளு நானா தான் இருக்கணும். அப்படியா? அதனால கூட்டுமா தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சொன்ன
பயப்படாத பயப்படாத வா வா வந்துரு. பப்புனு மரியாதை தான் பேசு. சரி 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 வா சரி வா சரி வா பயப்படாத வா. சரி வா சரி வா சரி வா சரி வா சரி. டேய் டேய் சுங்க வாடா முடிஞ்சா நீ ஆனா ஆம்பளை தான் வந்து பாறா பாப்பா. இதுக்கு மேல மரியாதை கூப்பிட முடியாதுனா வர முடியாது அம்மா. பரவாயில்ல போடா டேய். அண்ணா, அண்ணா. போடா அப்படியே போடா. வந்தா உன் மண்டைய உடைக்கறால நானே இருக்கணும். அண்ணே 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 கோச்சுக்காதீனே. ஏய் மரியாதையா கூப்பிட சொல்லு வரேன். மரியாதையா கூப்பிட. உனக்கு என்னடா மரியாதை டேய் போடா. உனக்கு என்னடா மரியாதை? ஏய் மரியாதையா கூப்பிட சொல்லு வரேன். மரியாதை நீ கூப்பிடு சொல்லமா கூப்பிட முடியாது. கூப்பிட முடியாது வர முடியாது. போ அப்படியே போ பேக் தூக்கிட்டு போ. அத பத்தி கவலைப்படாத. எடுத்து வச்சு மூட போறீங்க ஏத்துட்டீங்க அந்த நாடகம் வச்சா ஏத்துனீங்கப்பா. யார் அது குணா வர சொல்லுங்க பாப்போம். ஒரு பப்புனு மரியாதை பேசு. டேய் போடா உனக்கு என்னடா மரியாதை முதல்ல? டேய் பப்புனு. டேய் அவன் பயந்துட்டு ஒண்ணு கடிக்கிறதுக்கு போறல்ல. ஏத்துற உட்கார் அண்ணே அண்ணே கூப்பிடுவாங்க நம்மள சம்பளம் சம்பளம்லாம் வேண்டாம். அவன் என்னை பார்த்தா மூத்திர அடிக்கிற ஆளு. அவனை போட்டு கூட்டி வந்திருக்கீங்க நல்லா இருக்க. சம்பளம் யாரையா கட்டது அது? ஏத்துட்டு மரியாதை தான் முக்கியம். யாரையா கட்டது? சம்பளம் என்ன சம்பளம் வேணாம் போயா. வேணாம்னா துணி எடுத்துட்டு வர. சரி சரி அண்ணே வேணாம்னா துணி அண்ணே எடுத்துட்டு வர. இங்க கோச்சுக்காதீங்க வாங்க. வந்தா மான மரியாதை கட்டுறீங்க போய். அண்ணே உங்க சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. ஏய் என்னையா நீங்க ஆம்பளையா இல்லையா? ஒரு கால் வலியா ஒண்ணு கடிக்கிற மூத்த அடிக்கிற பொம்பளை கேவலமா பேசுறா. வாணே கோபப்படாத வாணே. சரி வாணே 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 அண்ணே வாணே அண்ணே. மரியாதையா அண்ணே வாணே. ஏய் வாடா. உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? ஏண்டா டேய் நீ என் புருஷனா இல்ல கள்ள புருஷனா இல்ல வப்ப புருஷனா? டேய் போடா உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். மூத்த அடிக்கிற பயல காலோட மூத்திர நீ காலோட நீ மூத்திர அடிக்க மாட்டியோ? போடா டே. இத்தோட சனியை முடிச்சனால கதிரை முடிச்சு முழுவச்சான். யாருக்கு? உனக்கு நீ வா. நீ உனக்கு சனியம் பிடிக்கல இல்ல எனக்கு சனியம் பிடிக்கல நான் பாத்துக்கிறேன். அண்ணே கோபப்படாத வாணே வாணே. போடாங்கறேன். பாப்பா நீ தான் மரியாதை கூப்பிடுமா நான் மரியாதை எதுக்கு கூப்பிடணும்? சரி முடிஞ்சா வரட்டும் இல்லன்னா அப்படியே போகட்டும். அவளை ஏத்தமா. ஏத்தமா. அட வாடா. நீங்க வாசிய கூப்பிட. பக்கத்துல